கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணை புரிவது கணவனா மனைவியா? ஏன்னா ஒரு குடும்பம்னா கணவனும் இருக்கணும், மனைவியும் இருக்கணும், ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனா பெரிதும் துணை புரிவது அப்படின்னு ஒரு வேலை நமக்கு சேர்த்திருக்காங்க. அது எதுக்குன்னா, ஈக்குவல் பாயிண்ட் இல்லை, இரண்டிலுமே யார் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் அங்க பெரிதும் துணை புரிவது முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் யார் காரணம் என்பதுதான் கேள்வி. நடுவர்களே, மகிழ்ச்சி எங்க இருக்கிறது, எங்க இருக்காது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன்னா, இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா என்பதை நீங்களே உணர்ந்துக்குவீங்க. சொல்லுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, தேவையற்ற கவலை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ரொம்ப சீரியஸா சீரியல் பார்க்கறது தான் ஒரு தேவையற்ற கவலை. ஒரு நண்பர் ஒருவர் வேலை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார். வீட்டின் கதவை திறந்து உள்ளே புகுந்தவுடன் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. நடுவர் அவர்களே, அப்படி என்ன பேரதிர்ச்சி? என்னவென்றால், மனைவி ஒரு சேரில் அழுது புலம்பி உருண்டு போட்டுக் கொண்டிருந்தார். பார்த்து கணவனுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா வர வரைக்கும் எந்த தகவலும் நம்மளுக்கு தெரிவிக்கல, என்ன பிரச்சனை எதுவுமே அவருக்கு புரியல. அவர் சற்று நேரம் அமைதியாக இருந்து ஓரமாக நின்று பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என ஒரு பரிதாப நோக்கத்தோடு போய் மனைவிடம் கேட்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பார்த்த சீரியலில் ஒரு ஹீரோயினை ஒரு கல்வன் கடத்தி கொன்றுவிட்டான், எனக்கு அது தாங்க முடியவில்லை. இதே போல அங்கு நடந்து விடுமோ, இங்கு நடந்து விடுமோ, சமுதாயத்தில் இப்படி நடந்து விடுமோ என்று தேவையற்ற கவலை. வேற வழி இல்லை, நம்ம வெளியே சுற்றி அடுத்தபடியாக தெளிவற்ற ஒப்பீடு. தெளிவற்ற ஒப்பீடு என்ன சொல்றேன்னா, எதற்கெடுத்தாலும் அண்டை வீட்டாரிடமும் பக்கத்து வீட்டாரிடமும் ஒப்பிட்டு 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 நம்ம இருப்பதை வைத்து சந்தோஷப்படாமல் அதையும் வாங்கி வாங்கி கடன் சுமைகளை ஏற்றிக்கொண்டு கணவனுக்கு சுமையை அதிகரித்துக் கொடுப்பவர் தான் அவர்களுடைய மனைவி. ஒரு ஒரு பொருள் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியிருக்காருன்னா அது நாம வாங்கணும், நம்மளுக்கு தேவையா? அப்படியே தேவை இருந்தாலும் நம்மளால் இப்போ வாங்க முடியுமா என யோசிக்க வேண்டும். ஒருவேளை கணவன் இல்லை நான் அடுத்த மாதம் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட அங்க இருந்து என்ன ரிப்ளை வருது? நடுவர் அவர்களே, நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இதை கூட எனக்கு வாங்கி தர முடியலன்னா நீங்க எனக்கு எதை வாங்கி கொடுக்க போறீங்க அப்படி என்று கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்கள் மத்தியில் ஏதும் என்ன செய்வது என்று தெரியாது. உடனடியாக யாரிடமாவது கடன் வாங்கி அதை வாங்கி கொடுத்து விடுவார். ஏன்னா அவருக்கு குடும்பத்தினுடைய சந்தோஷமும் மனைவியோட சந்தோஷமும் நிச்சயமாக முக்கியம். நடுவர்களே, அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, அனுசரிப்பு இல்லாத ஒரு மனநிலை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு வீட்டிலும் விருந்தினர்கள் எக்கச்சக்கம் வருவாங்க. ஆனா இப்போது அந்த ஒரு சூழ்நிலை இருக்குதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒத்துக்கொள்ளுங்க நினைக்கிறேன், மிக மிக குறைவு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு மனைவி அவங்களுடைய சொந்தங்கள் கணவனுடைய சொந்தங்களையும் தன் சொந்தங்களாக என்னைக்கு அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அன்னைக்கு நடுவர்களே இந்த ஒரு மனநிலை மாறும். வாய்ப்பே இல்ல. அவள் வந்தா நான் அவளுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அவங்க வந்தா எனக்கு தனியா சமைக்கிறதுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இந்த மாதிரியான மனநிலை இருக்கும் வரை ஒரு குடும்பத்தில் எப்படி நடுவர்களே சந்தோஷம் இருக்கும்? அடுத்தபடியாக குறை கூறுதல். அவங்க ஒரு பொருள் கேட்டாலும் சரி, இல்ல நம்மளா ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவர்கள் என்றுமே முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன இவ்வளவு கிழிந்ததை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு கலர் சரியில்லையே, உங்களை அந்த கடைக்காரை ஏமாத்திட்டானே, இப்படி குறை கூறுவதுதான் அவர்களே அவருடைய வேலை. சந்தோஷமாக ஒரு கணவன் வாங்கி கொடுக்கிறார் என்றால் அதை முழுமனதோடு முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பரிசு கிடைக்குமா கிடைக்காதா? அடுத்தபடியாக
நமது சகோதரி அவர்கள் ஒரு பதிவினை உங்களை பற்றிய ஒரு பதிவை கூறினார்கள். தாங்கள் முகநூலில் ஒரு பதிவு செய்ததாகவும் உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடியதை உலகத்திற்கு தெரியப்படுத்தியதாகவும் ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் சந்தோஷமாகத்தான் பதிவிட்டார். மனைவி குடும்பத்துடன் தான் நேரம் செலவிட்டார். திட்டமிடுதல் மனைவியாக இருந்தாலும் அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தியது காரணம் நீங்க நடுவர்களே. நீங்க அவர்கள் எங்கே செல்ல வேண்டும், எங்கே கூட்டிக் கொண்டு போக வேண்டும், எங்கே சாப்பிட வேண்டும் என அவர்கள் தீர்மானம் செய்தாலும் உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து நீங்கள் எடுத்து செலவு செய்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீர்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன்மார்கள் தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சண்டே முன்னாடிலாம் சண்டே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல சமைச்சு போடுவாங்க. ஆனா இப்போ நாங்க 6 நாட்களும் சமைக்கிறோமே, ஒரு நாள் எங்களுக்கு நீங்க ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளையும் கணவன்மாரை நீங்கள் வெளியே அலைந்து செல்கிறீர்களா இல்லையா? அவர்களும் 6 நாட்களும் வேலை செய்கிறார்கள். மீதமுள்ள ஒரு நாட்களும் ஓய்வெடுக்காமல் உங்களுக்காக தியாக உள்ளத்தோடு உங்களுக்கு அந்த ஒரு நாளையும் செலவு செய்கிறார்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். கணவன்மார்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அடுத்தபடியாக பொருளாதாரத்தை பற்றி சொன்னாங்க. பொருளாதாரத்தை அதாவது ஒரு பாடல் மூலம் சொன்னாங்க நடுவில். நீங்க அந்த பாடலை கொஞ்சம் எனக்கு பாடுறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்களே பாடி ஏதோ சிக்கனமா செலவு செய்யணும், அதை அம்மா கையில கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாடல் பாடினாங்க. சிக்கனமா செலவு பண்றத நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்க. பட்டு புடவை எடுக்க ஒரு கடைக்கு சென்றால் 10 புடவை எடுத்தாலும் 10ம் பிடிக்காது உங்களுக்கு. நீங்க சிக்கனமாக செலவு பண்றீங்க. டிசைன் பிடித்தா கலர் பிடிக்காது, கலர் பிடித்தா பின்னாடி புரட்டி பார்ப்பீங்க. இது ரொம்ப கம்மியான விலையா இருக்கு, ஒருவேளை இது மலிவு விலைக்கு விற்பனையாக்கி வந்திருக்கோம், இது வேண்டாம். அது பிடிச்சிருக்கோம் ஆனாலும் அது வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஆடம்பர செலவு, ஒரு மேக்கப், ஒரு புடவை வாங்குதல், தேவையற்ற பொருட்களை உங்க வாங்கி சேமித்தல், சேமிப்புல வராது அது சேர்த்தல். இப்படி நீதான் இப்படி இருந்த குடும்பம் எங்க முன்னேற்றி புரிந்து கொண்டால் சரி. நடுவர் அவர்களே, எந்த ஒரு எதிர்கால திட்டமும் சிந்தனையும் இல்லாமல் இப்படி ஒரு கடன் சுமையையும் இப்படி தேவையற்ற செலவுகளையும் இழுத்து கொண்டு வைத்தால் ஒரு கணவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியாக வழிநடத்த முடியும்? ஒவ்வொரு நாளும் தன்னை அழகுபடுத்திக் கொள்பவர் மனைவி என்றால் தன் அழுக்கிலே வேலை செய்தாலும் தன் குடும்பம் அழகாய் ஜொலிக்க வேண்டும் என்று தியாக உள்ளத்தோடு உழைக்கும் ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் துணை புரிகிறானா இல்லையா? அக்கா சொன்னாங்க, தம்பி வெளிநாட்டில் வேலை செய்கிறார், மிகவும் சந்தோஷமாக அவர் வேலை செய்வதற்கு அவருடைய மனைவி கொடுக்கும் ஒத்துழைப்பு தானே காரணம் என்று அவர் ஒரு பதிவு செய்தார். ஒத்துக்கொள்கிறேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்கிற ஊக்கம் ஒரு ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம போய் அவங்க வேலை செய்ய முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சிறிய செயல்பாடுகள் கூட இங்க ஏதாவது நடந்தால் அதை பெரிதுபடுத்தி ஊதி பெரிதாக்கி அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியாமல் நீங்க சொல்கிறீர்களே, அது எவ்வளவு பாதிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு போன் 2வது முறை 3வது முறை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தால் அங்கே என்ன நடக்கிறதோ என்ற பதற்றம் தானாகவே ஒவ்வொரு வெளிநாடு வெளிமாநிலங்கள் வெளியூர்களில் வேலை செய்யும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் உருவாகும். அதை நீங்க எப்போ புரிந்து கொள்றீங்க? நான் சொல்லிச்சா ஏன் எடுக்கல இந்த கேள்விதான் கேட்கிறீங்க. அவன் எந்த மனநிலையோடு அங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? கஷ்டம் வந்தா அப்படியே உடைஞ்சு போயிடுது. ஏன் என்ன பிரச்சனை? இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஆகிவிட்டது. உடனே கணவன்மார்கள்ட்ட நீங்க எதை எடுத்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எதை எடுத்தாலும் என்ன குறை சொல்றீங்க, இப்படி ஒரு குறை சொல்லும் நோக்கில தான் உங்களுடைய போக்கு இருக்கிறது. ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களே. நிர்வாக அதிகாரி மனைவியாக இருக்கலாம், அந்த நிர்வாகத்தை மனைவியிடம் ஒப்படைப்பது ஒவ்வொரு கணவன்மார்களும் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கிறார்களா இல்லையா நடுவர் அவர்களே? மேலும் நடுவர் அவர்களே, குடும்பம் ஒரு மரம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுல விதை வேணா மனைவியா இருக்கலாம், அந்த விதைக்கு உரமாகவும் விதைக்கு ஆணிவேராகவும் இருப்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் கணவன்மார்களே நடுவர் அவர்களே. அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும் ஒவ்வொரு கணவன்மார்களும் பாராட்டக்கூடியவர்கள். தியாக உள்ளத்தோடு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நீங்கள் பாராட்டவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் அவரை குறை சொல்லாமல் இருந்தாலே போதும். நடுவர்களே,
நீங்களும் ஒரு கணவன் தான், எல்லாரும் அறிந்தது. குடும்பம் ஒன்று, ஒரு வாகனம், வாகனத்திற்கு 2 சக்கரம், நாணயத்திற்கு 2 பக்கங்கள், இந்த மாதிரி எல்லாம் நீங்க தீர்ப்பு தரக்கூடாது நடுவர் அவர்களே. எந்த இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் மனதில் கொண்டு நல்ல தீர்ப்பை கணவன்மார்களுக்கே தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.